பேரனுக்கு கல்யாணம் உடனேவா பண்ணிடுவாங்க? அது நடக்க இன்னும் பல வருஷம் ஆகும். அதுங்காட்டி இப்ப பேசிட்டு இருக்க நீ? அப்ப நடக்கிறதே இப்ப சொல்லி வைக்கிறேன் உங்ககிட்ட. உன் பொண்டு வீட்டு ஃபங்க்ஷனு அது இதுன்னு ஏதாவது கூப்பிடுவாள்ல, அப்பெல்லாம் நீ எதுக்குமே நீ போக கூடாது. அப்போதைக்கு பாத்துக்கலாம். பேச்சுதான் கேட்கணுமா? அந்தானே உனக்கு வேலை வேலைக்கு சோறு பண்ணி நல்லா பாத்துக்கிறேன். இல்ல மாவும் வந்து பாத்துக்கிறாளா? சரிடி, இப்ப என்ன உனக்கு? சரின்னு சொல்லிட்டேல. என்கிட்ட சரி சரி சொல்லிட்டு கிட்ட குழஞ்சு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட அம்புடுதான் சொல்லிட்டேன். புஷ்பாக்கும் சண்டை நடுவுல நான் என்ன பண்றது? நான் எதுவும் பேசக்கூடாது என் பொண்ணு கிட்ட? பேசல, நீ மட்டும் எதுக்கு பேசணும்? இந்த மாதிரி உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிரு. ஓஹோ, ஏன் மாப்பிள்ளையா? ஆமா, இனிமேட்டு அவரை பணம்லாம் கொடுக்க வேண்டாம். மாசம் மாசம் பணம் கொடுக்கறதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். இனிமேட்டு என்னடி சொல்ற? நம்ம வயிற்று பழப்புக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நீ வேலைக்கு போக மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேனா? எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, முடியலன்னு சொல்லிட்டேன். நீதான் செய்யணும். உன்னை உட்கார வச்சு நான் சோறு போடுறேன். மொத்தம் நீ மாப்பிள்ளை கிட்ட பணமே கேட்க கூடாது. நான் ஏன் போய் கேட்க போறேன்? அவரா அனுப்பிடுறதா? அவரே அனுப்பிடலனாலும் அனுப்பிடல, போன் பண்ணி கேளு, நீயே கேப்பியே. ரோசப்பட்டு வேணாங்கற? வேண்டானா வேண்டாம், இதோட நிப்பாட்டிடாமா. இம்புட்டு கோவம் உனக்கு? எதுவுமே சொல்லல, அவன் மேல எப்படி கோவப்படுற? 4 மாசமா நமக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காருல, நினைச்சு பார்க்காம பேசுற? இந்த குடும்பத்தை நான் அடியோட வெறுத்துட்டேன். இனிமேட்டு மேல பாசம் வந்தா ரொம்ப பொங்குறது, அப்படியே கோவப்பட்டாலும் பேசாம விட்டுறது. என்னத்த சொல்றது? இப்படிதான் இருப்பேன். ஆமா, நல்லா இருக்க. கேட்டாலும் கோவப்படினா என்ன ஆகுறது? வயசாயிடுச்சுல. வயசானா கோவப்படக்கூடாதா? ஒன்னும் சொல்லல, காதல் தினம்ல, அதுக்காக உனக்கு. ஆமா, இந்த வயசான காலத்துல காதல் தின வாழ்த்துக்க சொல்றாரா? கையடியா? இவ்வளவு அன்பா ஆதரவா உங்ககிட்ட பேசுறேன், ஏத்துக்காம இப்படி கோவப்படுறிய? நீ கோவப்படாதடி. ஆற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். உன்னை எல்லாம் சொல்லி என்ன போறது? கையடியா முத. காதல் தின வாழ்த்துக்கள் நீ சொல்லு பாப்போம். சொல்ல முடியாது. சொல்லுடி. முடியாதுடா. பாசம் காட்டி பேசுறது தப்பா போச்சு உங்ககிட்ட. சரி, கோவப்படுறியே, கூலா பேசலான்னு பார்த்தா அதை கூட புரிஞ்சுக்காம என்னை எடுத்து பேசுறீல. ஓடி, இவ்வளவு வயசாயும் என்னை மரியாதை கொடுக்காம பேசுறீல. எங்கே போற? என் பொண்ணு வீட்டுக்கு. அங்கே போய் தங்கிக்கோ, வந்துடாத. ஆமா, அப்படின்னு விட்டுட்டாலும் பேசுறா பாரு பேச்சு. போடி. மன்றதெல்லாம் பண்ணிவிட்டு காதல வாழ்த்துக்கலாம் வேற. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்னையும் ஆறுதல் படுத்துறதுக்காக இப்படி பேசுறியாக்கும். ஓவியா, துணிமணிலாம் முதல் எடுத்து வைக்கணும். அவ வீட்டுக்கு போய் பஸ் காசு செலவு பண்ணதான் மிச்சம். போகாம இருந்தாலும் அந்த காசு சேர்த்து வச்சு கூல கொஞ்சம் ஏதோ குடிச்சிருக்கலாம். எல்லாம் வீணா போச்சு. புஷ்பா, ஏன் புஷ்பா? என்னையா? ஏன் புஷ்பா இப்படி சோகமா இருக்க? என் பொண்டாட்டி இப்படி சோகமா இருந்தா நல்லாவே இல்ல. என்ன உனக்கு? மதியானம் சமையலாம் சமைச்சிட்டியா? வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பிடலாம்ல? சாப்பிடவா? இங்க உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஆளுக்கானா? நீ மட்டும் தான் உட்காந்துருக்க. அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏண்டி? ஏன் போயிட்டாங்க? போயிட்டாங்கன்னா என்ன சொல்றது? அம்மாவே பார்த்த பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலையா. பவித்ரா அந்த வீட்டுக்கு ஒத்து வர மாட்டா, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நான் கேட்கல. வீட்டு மருமக அவதான்னு சொல்லிட்டேன். அதுக்காக தான் போயிட்டாங்களா? ஆமாயா. அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாலே கறி, மீன், மட்டன், சிக்கன் எல்லாம் இருக்கணும். பியே பையனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்க பாத்தியா? இங்க இருக்க புஷ்பா, நீ ஏன்னா பரத் மேல அப்பப்போ கோவம் வந்தாலும் நீ விட்டு கொடுக்காம உங்க அம்மா கிட்ட பேசிருக்க பாத்தியா? இப்ப என்ன உனக்கு? என் புஷ்பா, நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி இந்த சம்மதத்துக்கு நீ ஒத்து வந்த? எனக்கு மனசார பவித்ராவை பிடிச்சிருக்குல. என்ன வேணும் உனக்கு? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. பிடிச்சிருக்கு போதுமா? பவித்ராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் உன் மாமனும் ரொம்ப குழம்பி போயிட்டோம். அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா, இந்த பொண்ணை ஏத்துக்குவாளா, எல்லாம் ஏதுன்ட்டு பையன் பயப்பட்டான். ஆனா அந்த முடிஞ்சதை எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்காகத்தான். சொல்லிட்டீல, அவ்வளவுதானே. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடும் போத. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? நீ எப்ப பார்த்தாலும் வா போனே சொல்ற. அதான் பாசமா அத்தானு மாமான்னு கூப்பிடலாம்ல. கோவப்படுத்துறியா நீ? நானே எதே நினைச்சு மண்டை முளை குழம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். வேணும்லே வந்து கேள்வியா கேட்டு வம்பளுத்து மாமா அத்தானு கூப்பிடுங்கிறியா? இன்னைக்கு எப்படிப்பட்ட நாளு? அதான் மறந்துட்டு பேசுறியா? என்ன நாள் அன்னைக்கு? இன்னைக்கு காதல் தினம்டி. காதல் தினம்னா என்ன? சொல்லுவாங்கல்ல, வயசாயிடுச்சுன்னா காதல் தினமாவது கத்திரிக்காவது அதான் ஒண்ணும் தெரியாதுமாங்க. அது மாதிரி நீ பேசுற. யாருக்கே வயசாயிடுச்சு? இல்ல யாருக்கு வயசாயிடுச்சு? இல்ல, எனக்கு தான் சொல்றேன். காதல் தினம் நீ சொல்றியே, எதுவும் வாங்கிட்டு வந்தியா நீ? இருந்து வெறுங்காய் தானே வீசிட்டு வந்திருக்க. பெரிய பொல்லாப்பா நீ பேசுற காதல் தினத்தை பத்தி. ஏயா உனக்கு இல்லாததாடி? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே போய் வாங்கிட்டு வந்துறேன். ஐயா, அப்படியே வாயாலே வடை சுட்டுருவ நீ. நான் ஸ்பெஷலா 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? கழுத்துல செயின் போட்டுருப்பியே, எங்க அது காணா? கழட்டி வச்சிருக்கேன், போடணும். கழட்டி வச்சிருக்க, போட வேண்டியதானே? போடணும். எனக்காக வாங்கிட்டு வந்து நீ போய் எடுத்துட்டு வா முத. அதெல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். நல்லா தெரிஞ்சு போச்சு நீ போய் சொல்றேன்ட்டு. இல்லடி, உனக்காக தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. என் புஷ்பா இவ்வளவு தூரம் நல்லவளா மாறிட்டாலே, உன்கிட்ட இப்படிலாம் பேசலாம்னு நினைக்க தோணுது எனக்கு. அதனாலதான் உனக்கு பிடிச்சதா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் சொல்ற. போய் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறியே. வெயிட் அண்ட் see, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அவனும் வந்துட்டோம். என்னையா பேசுற? எதை கிஃப்ட் கொடுத்தேன்னு பார்த்தா அவன் என்ன நினைப்பா? அவெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். புள்ள பார்த்து தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். அதானே பார்த்தேன். அக்காவது நல்ல மூளை இருக்கிறதாவது. ஏன் இப்படி சொல்ற? உன்னை இனிமே யார் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு. இப்ப என்ன உனக்கு இவ்வளவு தூரம் பேசுறியே? ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருந்தப்ப உங்க வீட்டாளுங்க ஏதாவது என்கிட்ட வந்து பேசினாங்களா? ஆச்சுமா ஏதாச்சுமான்னு கேட்டாங்களா? அதெல்லாம் இல்ல. உங்க வீட்டாளுங்கிட்ட யார்ட்ட எதுவும் சொல்லவே இல்ல. வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா அம்மா சொல்லிடுவ. நீ சொல்லாம இருந்திருப்ப. புஷ்பா, நான் சொல்லவே இல்ல. என் தங்கச்சிட்டே சொல்லல, என் தம்பிகிட்டே சொல்லல. நான் ஏன் சொல்லல? வீட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பாக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்ல, பாக்குறது கூட இல்ல. ஒரு போன் கூட பண்ணலையே. சரிலையே, என்னம்மா ஆயிடுச்சு, ஏதாச்சும் பரவாயில்லையான்ட்டு போனாவது பண்ணிருக்கலாம்ல. அம்மாவதான் சொல்றேன்.
அதெல்லாம் பேசுறாங்கல்ல. சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா நேர்ல கூட வந்திருப்பாங்க. இன்னைக்குதான் காத்தால போய் புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. என்னது புடவையா? அதுக்கு கல்யாணம் நடக்க போதுல, அதுக்காக பட்டு புடவை எடுக்க போயிருந்தாங்க கடைக்கு. இப்பதான் ஒவ்வொன்னா வருது. தம்பி உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரோ? சொன்னானே. சொன்னா போயிட்டு வர வேண்டியதானே, ஏன் போகாம இங்க இருக்க? உனக்காக தாண்டி போல நானு. எனக்கே முடியல, நான் மட்டும் போய் அங்க என்ன பண்றது? ஆமா, அப்படியே பெரிய அக்கறை தான் என் மேல உனக்கு. நிஜமா தாண்டி. இப்படி இருக்கும்போது நான் மட்டும் போனேன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அதனால தான் என் தம்பிக்கிட்டே சொல்லல. அக்கா வா, நான் அண்ணியை வர சொல்லு அப்படின்னாங்க. அவன் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, ஆஸ்பத்திரியில பெட்ல இருக்கவும் நான் சொல்லல. தம்பியே கல்யாண வேலையில பிஸியா இருப்பான், என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா எதுவும் சொல்லல. அதனாலதான் எதுவும் தெரியல போல இருக்கு, இல்லைன்னா நேரம் ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஆமாடி, கண்டிப்பா. வீட்டோட பெரிய மருமூல நீ. உனக்கு உன் மேலே பாசம் இருக்குல்ல. பாசத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்கியா? நீ பெரிய பாசம், பொல்லாத பாசம் என் மேல. சும்மா நிறுத்தியா? மனசு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பா அப்படியே. ஏன்டி இப்படிலாம் பேசுற? நீ பேசுறத பார்த்தா அப்படிதானே இருக்கு. உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்க காக பேசுறதுக்கு. அப்படிலாம் இல்லடி. நான் எங்க வீட்டாங்க நம்மள சப்போர்ட் பண்ணாலும் மேலே எனக்கு பாசம் அதிகம் உண்டு. ஆமா, பாசம் அதிகம் உண்டு. பொய் சொல்லாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன். இன்னும் ஒண்ணு கொடுத்த படம் தான் காணா. என்னத்தான் வாங்கி வச்சிருக்கே தெரியல. இல்ல சும்மா வாயால சொல்றியா என்னன்னு தெரியல. அட நான் தான் சொல்றேன்ல, ஏன் வந்து உனக்கு தரேன்னு சொல்லிட்டு. என்னப்பா? நம்ம புள்ளையே வந்துருச்சு. என்னதுப்பா? காதல் தினத்துக்கு உங்க அம்மாக்காக ஸ்பெஷலான ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் நான் யோசிச்சிட்டு இருந்தேனா, என்ன கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருக்கா உங்க அம்மா. ஏன்பா என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? சஸ்பென்ஸ். பொல்லாத சஸ்பென்ஸ். சொல்றது நீ நம்பல. இது இப்பயே போய் எடுத்துட்டு வரேன். அப்பா என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பா என்னைக்குதான் காமெடி பண்ணாம இருக்காரு சொல்லு. அம்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இருடா, என் மருமக பவித்ரா என்ன சொல்றா? பவித்ரா ஆஸ்பத்திரியில இருக்கால. என் மருமகளுக்கு என்ன வேலை முடியலையா? முடியலையா? ஏதாவது வெளியே போயிட்டு வரீங்கன்னு பார்த்தேன். எங்கம்மா போறது? உங்களுக்கு வேலை இருக்க சமயத்துல நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பவித்ரா வர முடியல, நானும் போன்ல நான் விஷ் பண்ணிட்டேன். புஷ்பா, உனக்கான gift ரெடி ஆயிடுச்சு. ஓஹோ, சூப்பர் giftமா உனக்கு. ஒன்னத்துக்கு வக்கல்ல. என்னத்த வாங்கிட்டு வந்திருக்க அந்த மனுஷன்? ஹாப்பி லவர்ஸ் டே புஷ்பா. இதான் பெரிய gift எனக்கு. ரோஸ் பின்னாடி கொள்ளையிலே முளைக்குது. உனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். மாறி கலர்ல நீ பூ வச்சு அழகா இருக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தா. வாங்கிட்டு வந்ததை பார்த்து நீ குறை சொல்றீல? எடுத்துட்டு போயா, ஒண்ணு வேண்டாம் எனக்கு. அப்பா உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காருல, வாங்கிக்கோமா. இவ்வளவு அழகா ரோஸ் எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து அப்படி தலையில வைக்க முடியுமாக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு பூ வச்சுக்கோ. அந்த பூ வைக்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். என்னடி இப்படிலாம் பேசுற? இது இல்லாம இன்னொரு gift ஒன்னு இருக்கு. அது என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா? திருப்பி ஊக்கு வாங்கிட்டு வந்திருக்கியோ? பேசுறதா ரொம்ப ஓவருமா. அப்பா உனக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரது எல்லாத்தையும் வேணாம்னு சொல்றீல, என்ன நியாயம் இருக்கு? இல்லாத நியாயம் போடா. அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்ட. என்னடா என் பொண்டாட்டி திருந்திட்டாலே, எது கொடுத்தாலும் வாங்கிக்கோன்னு நினைச்சு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தா. நினைக்கிற மாதிரி பவுலெல்லாம் நல்லா வாங்க முடியாதுமா. ஒரு பவுன் 2 பவுண்டு. ஏய்யா, நான் உங்ககிட்ட பவுன் வாங்கி கொடுன்னு கேட்டேனா, இல்ல என்கிட்ட இல்லாத பவுன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு? வேற என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இந்த பொக்கே எவ்வளவு தெரியுமாடி? இந்த பொக்கே 500 ரூபா. இது மாதிரி உனக்கு 2 பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல பூ சுத்துற நீ இல்லன்னா 10 ரோஸ் இருக்குமா? இந்த பொக்கே உனக்கு 500 ரூபாயாக்கும். இன்னொரு பொக்கே எங்கயாது? உனக்கு தனியா வச்சிருக்கேன். ரோஸ் டேனால அந்த பொக்கேக்கெல்லாம் விலை அதிகம். ஓ அப்படியா? எனக்காக 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்க. இத்தனை வருஷமா எனக்கு ஒண்ணும் வாங்கி தந்தல. இந்த வருஷம் எனக்கு புதுசா பொக்கே எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. நான் சொல்ற கூட நீ நம்பல. உன் மகன் சொன்னோனே நம்புற பாத்தியா? என் மகன் போய் சொல்ல மாட்டான். உங்க அம்மா கறிக்கு எகத்தாளத்தை பாத்துட்டு தான் பாருக்கே. எப்படி பேசுறா பாத்தியா? இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தா கூட சரி, எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு, நான் ஏத்துக்குவேன். ஒரு பிளான் போட்டு சஸ்பென்ஸா உனக்கு வாங்கி கொடுத்தேன் பாத்தியா? ஏ சொல்லுடி, வாங்கி கொடுக்காம இருந்திருக்கணும். யா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேல. ஆமாண்டி, இதான் பெரிய சண்டைக்காரியா இருக்கியே. விஷயத்துலயே சண்டை போற என்கிட்ட. நான் சண்டைக்காரியா? அம்மா விட நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அட நீ சொல்லிட்டு இருந்தால பேசினேன் நானு. என்ன இப்படிதான் சொல்லுவியா நீ? சண்டைக்காரின்ட்டு மாத்தி பேசிட்டேன். நீ பாசக்காரி. ஏமா இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? அப்பா கிட்ட அந்த புக்கே வாங்க போறியா இல்லையா? குடியா வாங்கிறேன். எப்பா நல்லாதான் இருக்கு பாக்கும் போது. நான் மட்டும் நல்லா என்ன சொன்னேன்? பக்கத்துல இருந்து பாக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொன்னும் அழகா இருக்கு. மவனே, நீ அம்மாக்கு என்ன கொடுக்க போற? நான் உனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரலமா. நான் இன்னொரு புக்கே இருக்குல்ல, போய் எடுத்துட்டு வாப்போ. எங்கப்பா? கார்ல தாண்டா வச்சிருக்கேன். இருமா வரேன். லவ் யூடா புருஷா. லவ் யூ. என் முக்கையா லவ் யூங்கற? லவ் யூடின்னு சொல்லணும், இல்ல லவ் யூ புஷ்பான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா லவ் யூனா? அம்மா, நீ பொக்கே தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? இது பிங்க் கலர் ரோஸ், இது ரெட் கலர் ரோஸ், அவ்வளவுதான். அப்பனும் அவனும் சேர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய பொக்கே கொடுக்குறீங்களே. புடிமா, எல்லாம் உனக்கு தான். சரி சரி, எல்லாம் 2 பேரும் இவ்வளவு பாசம் வச்சு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. மேல நான் என்ன சொல்றது? ஒன்னும் வேண்டாம். எப்பவும் போல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா போதும். கோவப்படாம சண்டை போடாம. சரி சரி. இதுன்னு சொன்னேன், சாப்பாடு ரெடி பண்ணிட்டியே. என்னது? உனக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். எனக்காக இந்த பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. அதுக்காக நான் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா செஞ்சிருக்கேன். தானே, நீயே கண்டுபிடி. குலோப் ஜாமுன் தானே? ஆமா, செஞ்சிருக்கேன். சாப்பிடவா? ஐ ஜாலி. எனக்கும் எல்லாருக்கும் தான் சேர்த்து செஞ்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி சரி. பவித்ரா ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னாலா, அதனாலதான் வர முடியல. சரி, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பேசிக்க வேண்டியதான். ஏமா? சரிடா. என் மருமனுக்கு அவளுக்கு பிடிச்சதான் வாங்கி கொடுத்துடா. ஓகேமா. சரி வாங்க போய் சாப்பிடலாம். போலாம் போலாம்.